ஓகே. இன்னைக்கு வந்து கோழி கிச்சாப்பும், செண்டாவன் பிளாட்சானும் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். கோழி மஞ்சத்தூள் போட்டு அதுமாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதையும் எண்ணெயில் உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கிச்சாப்பு தேவையான ஜாமான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி பழம், சில்லிக்கிழங்கு, ஊசி மிளகா, கருப்பில், பழுத்த மிளகா, கொஞ்சம் ஈடோ, அப்புறம் சுராய், டன் பாண்டான், பட்டை ஒன்று, பூ ஒன்று. எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சியை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுக்குங்க. அப்புறம் சில்லிக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கின பிறகு அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டுட்டு கிண்டிக்குங்க. கிண்டிட்டு பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்த பிறகு கொஞ்சம் ஈடோப் சேர்த்துங்க. கொஞ்சம் ஈடோப் சேர்த்துட்டு அதோடு சேர்த்து ஊசி மிளகா போட்டுக்குங்க. அப்புறம் பழுத்த மிளகாயும் சேர்த்து போட்டுங்க. அப்புறம் வதக்கின பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்தமாரி நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, சாஸ் தீராம ஊற்றிக்குங்க. அப்புறம் கிச்சாப்புக்கு தேவையான அப்புறம் கொஞ்சமாக தண்ணி கிச்சப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நல்லா கொதிச்ச பொரிச்ச கோழியும் பொரிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கோழி பொரிச்சிட்டோம், அதனால். அடுத்தது செண்டவன் பேட்டுறதுக்கு பார்த்துக்கலாம். பிளாட்சானை சுட்டு வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, ஊசி மிளகா, நெத்திலியை போட்டு இடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் செண்டவனமே ஆஞ்சி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி இடித்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அந்த இடித்த ஜாமான்லாம் போட்டு வதக்கி எடுத்துகிற பிறகு அந்த பழுத்த மிளகும் கருப்படியும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சாஸ் திராம ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான உப்பு நல்லா வதங்கின பிறகு அப்புறம் செண்டாவன் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.